ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, விதி அவங்க அம்மா வீட்டில் பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே போய் பேசிட்டு அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைடு கிளம்பிடுறா. கரெக்டாக விதியோட அம்மா விதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, லைன் போக மாட்டேங்குது. விதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த சைடு வில்லியம்மா ஃபோனை எடுத்துட்டு பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் எந்த பூஜையும் நடக்கல, விதிக்கு ஃபோன் பண்ணேன், லைன் போல, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வில்லியம்மாவோ விதியும் விதானும் வெளியில் போயிருக்காங்க, வந்தோடனே கூப்பிட சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக விதான் வந்துடுறான். போன பாட்டில் நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். விதி ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது சைக்கிளில் ஒருத்தர் இடிச்சிருவாரு, ஃபோன் அப்படியே தண்ணியில் விழுந்துடும், அதுலேருந்து ஃபோன் ரிப்பேராக போயிடும். அதனால தான் ஃபோன் அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது லைன் போகாமல் இருந்திருக்கும். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். விதான் கேட்குறான், என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வில்லியம்மாவோ விதி வீட்டில் எந்த பூஜையுமே நடக்கல, விதி நம்ம கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு எங்கேயோ வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிட்டாப்பா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட விதானுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கு ஃபோன் பண்றா, லைனே போக மாட்டேங்குது, லைன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. இந்த பக்கம் விதியோ அந்த பொண்ணோட போட்டோ எல்லாத்துக்கிட்டே காமிச்சிட்டு சுத்தி முத்தியும் தேடுறா, யாருக்கு எதுவுமே தெரியல, அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்கா. இந்த சைடு வில்லியம்மாவோ அவங்களோட டிராமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. விதி எங்க போனானே தெரியலையே, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த சைடு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. விதான் விதிக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க, லைனே போக மாட்டேங்குது. இந்த சைடு வில்லியம்மாவோ நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் இந்த விதி சொதப்பிக்கிட்டே இருக்காளே, இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் விதியோ கோவிலில் போய் சாமி கும்பிட்றா, கடவுளே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றி இந்த பொண்ணை பற்றி நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்றா. கரெக்டாக அந்த இடத்துல காற்று அப்படியே பலமாக வீசுது, அந்த ஃபோட்டோ அப்படியே பறந்து போயிடுது, பறந்து அப்படியே கீழே போகுது. காற்றுக்கு அப்படியே காற்றடிக்கும் போது பறக்குள்ள அந்த மாதிரி பறந்து போகுது. இவ போய் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு போவா பாருங்க, கால் தடிக்கே கீழே விழுந்துடுறா. இந்த சைடு சித்திக்காரியோ, அக்கா நீங்க பாத்தீங்களா, நீங்க கூட்டிட்டு வந்த மருமக என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பேச, அந்த சைடு ஆன்ட்டியோ, ஆமா சரோஜா நீ தானே சொல்லிட்டு இருந்த மருமக விதி விதி விதின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த, அவ எவ்வளவு பெரிய பொய் பேசியிருக்கா நம்மள்ட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு அவினாஷோ, என்னடா எல்லாருமே உன்னை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் கழட்டி விட்டு போவாங்க, அதுக்கு முன்னாடி இவளே போயிட்டா, கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இவனை வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறாங்க. விதானுக்கு ஒரே கோவம், ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு ரூம்ல அந்த பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, விதி என்னை விட்டு எங்க போன, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியே, எங்க போன விதி அப்படின்னு சொல்லிட்டு விதியோட போட்டோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்ப அப்படின்னு நீ என் கூட ப்ராமிஸ் பண்ணியே, இப்படி என்ன பாதியில விட்டுட்டு போறீ, என்னோட ஒட்டுமொத்த அன்பு காதல் எல்லாத்தையும் உன் மேல நான் காமிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன், நீ என்னடான்னா என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கமும் காத்துல போன அந்த போட்டோ ஒரு தாத்தா கிட்ட காலில் வந்து விழுகுது. அந்த தாத்தாவும் அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு இது கௌரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே விதியோ, இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமா, இந்த பொண்ணோட பேர் தான் கௌரி, இந்த பொண்ணு 15 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை நதியில முழுகி இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட விதிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்ன இந்த பொண்ணு செத்து போச்சா அப்படின்ற மாதிரி. அட ஆமாம்மா, இந்த பொண்ணு செத்து போச்சு, இந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா இந்த ஊர்லயே இல்லை, ஊரை காலி பண்ணிட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே விதி இருந்துட்டு கேட்குறா, வேற ஏதாவது தெரியுமா, இந்த பொண்ணை பத்தி தகவல் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த தாத்தாவோ, இந்த பொண்ணை பத்தி வேற எதுவும் தெரியாது, தெரியுமா, பக்கத்துல வந்து இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தான் இங்க எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க பேர் கூட விதான் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. இதை கேட்ட விதிக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்த பக்கமும் விதான் அந்த போட்டோவை அப்படியே தூக்கி போட்டு உடைச்சு சைக்கோ மாதிரியே ஆயிடுறான். அது மேல ஏறி நின்று, என்ன விதி என்ன பார்த்து பயந்து ஓடி போயிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கூட பைத்தியம் மாதிரி மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடுறான், பைத்தியம் மாதிரி என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். நீ திரும்ப வந்தேன்னு வச்சுக்க, என் கையால தான் உனக்கு சாவு, இந்த கையாலேயே உன்னை கொன்று வேண்டி அப்படின்னு சொல்றான். உடனே அந்த போட்டோ பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கோவம். விதானை என்னை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சு இல்ல, அதான் விதானை விட்டுட்டு நீ ஒரே தடியா போயிட்ட, பாதிலே வந்தவ தானே, அதான் பாதிலே போற அப்படின்ற மாதிரி சக்காலத்தை எப்படி சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இவன் அந்த போட்டோவை பார்த்து விதி மேல அவ்வளோ வெறுப்புல அவ்வளோ கோவத்தை காமிக்கிறான். இந்த விதான், அதாவது விதான் வித்யாவுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். முழுசா சந்திரமுகியாவே மாறி அப்படி கொலை வெறியில இருக்கான். இந்த சைடு விதியோ போன் எல்லாம் சரி பண்ணிட்டு அதான் த்ரிஷா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. விதி போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு த்ரிஷா சொல்ல, நான் அந்த பொண்ணை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுது, ஆனா என்னால முழுசா தெரிஞ்சுக்க முடியல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை த்ரிஷா அப்படின்னு
அப்படின்னு கேக்குறா விதி. அதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா சொல்றாங்க. விதான் உடம்புக்குள்ள இருக்கிறது வந்து வித்யா. ஆனா இந்த பொண்ணு போட்டோல இருக்க பேர் வந்து அந்த தாத்தா வந்து கௌரின்னு சொன்னாரு. இதுதான் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி விதி கேட்க, அதுக்கு உடனே த்ரிஷா வந்துட்டு சொல்றா, விதானுக்குள்ள கற்பனையா இருக்கிறது தான் த்ரிஷான்ற ஒரு கேரக்டர். இது அவனா உருவாக்கிட்ட ஒரு கேரக்டர். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர் வெளியில வரும். அதான் உன்னை காயப்படுத்தினது, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே அந்த வித்யா தான். அவனுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அதனால தான் அந்த கேரக்டர் ஒன்று அவ்வளோ காயப்படுத்துச்சு. சுருக்கமாக சொல்ல போனால் அவன் மனசுக்குள்ளேயே ஒரு கேரக்டரை உருவாக்கி அது கூடயே விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு த்ரிஷா சொல்ல, விதி சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, விதி நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், அது நீ கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ விதான் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா த்ரிஷா. இதை கேட்ட விதிக்கோ ஒரு மாதிரி ஷாக்கு. நான் இந்த மாதிரி 2-3 டைம் சொல்ல போய் அவருக்குள்ளே இருக்க வித்யா என்னை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டா. அதுதான் என்னால் முடியாது, அவர் கூட என்னால் எல்லாம் பேச முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி த்ரிஷா கிட்ட சொல்ல, உடனே அவனுக்கு உதவி தேவை அப்படின்னு அவன் சொல்லும்போது மட்டும்தான் அவனுக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம வலுக்கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பாக நீ இதை பற்றி அவங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு விதி சொல்கிறான். சரி விதி என்கிட்ட ஒரு பதில் சொல்லு, வித்யா வந்து எந்த மாதிரி சமயத்துலலாம் வெளியில் வருவான் அப்படின்னு விதி கிட்ட கேட்க, விதியோ சொல்கிறா, இல்லை நானும் விதானும் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வித்யா வருவா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட த்ரிஷாவுக்கோ, அப்போ விதானு கூட நீ இருக்கிறது வித்யாவுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவ வெளியில வரா அப்படின்னா அவளோட கோவத்தை நீ தூண்டி அதை நீ வெளியில வர வைக்கணும் அப்படின்னு சொல்றா த்ரிஷா. இதை கேட்ட விதிக்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி விதி கேட்க, நான் சொல்ற ஒரு யோசனை இருக்கு, அதை நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க 2 பேரும் இந்த சைடு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வில்லியம்மாவும் அங்கிளும் பேசிட்டே இருக்காங்க. வில்லியம்மா இருந்துட்டு சொல்றாங்க, இந்த விதி ஓடி போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல, நம்மளோட விளையாட்டு எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு போயிட்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல, விதான பைத்தியமாக்கி அவன் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாலே, விதியை கொண்டு இவன் ஜெயிலுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி நம்ம பிளானு கரெக்டாக நெருங்குற நேரத்தில் இவன் லூசுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆன்ட்டி புலம்புறாங்க. அதாவது வில்லியம்மா புலம்புறாங்க. அங்கிளும் சும்மா இல்லாமல் இந்த வில்லியம்மாவை அப்படி எச்சா ஏற்றி விடுறாரு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், நீ இதை கண்டிப்பாக ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சைடு விதியோ, நேரமாச்சு இருட்டிச்சு, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போனது அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், நான் போய் பேசினது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் இப்படியே தெரியாமே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அவ அப்படியே வரா. இந்த சைடு சித்தியோ, யாரு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கரெக்டா விதியோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன விதி, நல்லபடியா பூஜை முடிஞ்சுதா அப்படின்னு சித்தி கேட்க, விதிக்கு தான் அவ மாட்டிக்கிட்டது எதுவுமே தெரியாது. நல்லபடியா முடிஞ்சு, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவ எச்சா ஒரு பிட்ட போடுறா. இந்த சைடு சித்திக்காரியே சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எச்சா அது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று எச்சா ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களாக்கா, நீங்க கூட்டிட்டு வந்த மருமக எப்படி போய் பேசுறா பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் சொல்றாங்க. கரெக்டா விதியோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து விதியை ஓங்கி ஒரு அறையிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் காத்துட்டுருங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கீழே கமெண்ட் பண்ணுங்க.